ஒரு கடாயில சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்குங்க. அதுல பச்சை மிளகாய் இடிச்சு வச்ச வெங்காயம் விழுது சேர்த்து நல்லா கிளறுங்க. இப்ப இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறினதுக்கு அப்புறம் தக்காளி விழுது சேர்த்து அதையும் போட்டு நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கு அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கறி மசால் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வணக்குங்க. வெட்டி வச்ச காளானை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காளான்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. இப்ப தேங்காய், மிளகு, பொட்டுக்கடலை, அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து கொதிக்க வைங்க. குழம்பு கிரேவி பதம் வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இப்ப இந்த காளான் கிரேவியோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.